அமமுகவிலிருந்து திரு துரை வைகோ அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தொடர்ந்து நீங்களும் இந்த செய்திகளை பார்த்துட்டு இருப்பீங்க. பல தரப்புல இருந்தும் இதற்கான கண்டன குரல்கள் எழுகிறது. உங்கள் தரப்புல கருத்து என்ன சார்? நான் இப்ப சமீபம் டெல்லியில பட்ஜெட் தொடர்க்கான நீங்க டெல்லியில இருக்கிறேன். நான் சமீபத்தில் கேள்விப்பட்டுதான் அந்த தாக்கப்பட்ட அந்த பத்திரிகையாளர் சகோதரர் கதிரவன் கிட்ட தான் நான் பேசுறேன். நான் அவருடைய உடல்நிலை குறித்து நான் கேட்டேன். இது என்னன்னா, ஏதாவது ஒரு அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மளை பத்தி ஏதாவது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் வரும்போது செய்யும்போது அதுக்குண்டான நம்மளுடைய வாதத்தை, நம்முடைய கருத்துக்கள் சொல்லலாம். இப்ப பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி தாக்குறது செய்யாது யாராக இருந்தாலும் சரி, அது பத்திரிகை சுதந்திரம் மீது ஒரு தாக்குதலாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது கடும் கண்டனத்துக்குரியது. இந்த தவறை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுப்பார்கள். தமிழக காவல்துறை கண்டிப்பா எடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. இது பொறுத்து சகோதரர் பத்திரிகை தோழர் நம்முடைய கதிரவன் பொறுத்த வரைக்கும், அவர் கேமராமேன் ஜெவசிங் பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய உடல்நலம் பொறுத்த வரைக்கும் அதுல பூரண குணமடைந்து அவர்கள் மறுபடியும் உங்களுடைய பத்திரிகை உங்களுடைய நியூஸ் தமிழுடைய இதுக்குண்டா அவருடைய சேவையாற்றுவதற்கு உடனடியாக திரும்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். சரி, நீங்கள் நிலைமை அறிந்து தகவல் கேள்விப்பட்ட உடனே எங்களுடைய செய்தியாளர்கிட்ட பேசினேன் அப்படின்றீங்க. அதற்கு முதல்ல நன்றி. அந்த ஒரு சூழலில் செய்தி சேகரிக்க தான் போகிறோம், இது நியாயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க போகிறப்போ அன்றைக்கு அவர் மீண்டும் திரும்ப வந்துடுவாரா அப்படின்ற பதட்டத்தில் தான் இங்கே நிறுவனமும் இருந்தது. அவருக்கும் அதே போன்ற ஒரு மனநிலை. நீங்கள் பேசுனீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்படி செய்தியாளர்கள் மிரட்டப்படும் பொழுது, தாக்கப்படும் பொழுது அடுத்தடுத்து சமூகத்தில் நடக்கக்கூடியதை அவங்க களத்தில் போய் பேசுறதுக்கு ஒரு பயம் ஏற்படும் இல்லையா? இது போன்ற நடவடிக்கைகள் எப்படி சரியா இருக்கும்? இல்ல கண்டிப்பாங்க. இது முதல் முறை கிடையாது. கடந்த காலங்கள்லயும் நம்ம இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்னன்னா, இது நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு தனிப்பட்ட ஒரு தாக்குதல் நம்ம பார்க்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தத்துல பத்திரிகையாளருக்கு ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள் அவங்களுடைய கடமையை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். இது என்னன்னா, இது பொறுத்த வரைக்கும் என்ன நான் சொல்றது என்னன்னா, இது கண்டிப்பா இதுல யார் இந்த தவறுல இந்த தாக்குதல்ல யார் ஈடுபட்டிருந்தாங்களோ அவங்க மேல ஒரு விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகள் யார் என்று கண்டறியப்பட்டு அவருக்குள்ள தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தான் என்னுடைய கருத்தா இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நான். நன்றி சார், நன்றி. இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.